எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்னைக்கு ஒரு தன்மையான நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் தினசரி மதியம் 1 மணிக்கு அப்புறம் ஈவினிங் 7 மணிக்குன்னு 2 வரன்கள் பதிவு பண்ணுவோம்மா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முத்திரையர்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசின்னு சொல்கிறாங்க. இவங்க நட்சத்திரம் அஸ்தம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க குடும்ப விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதால அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தங்கச்சியை பார்த்து 10 வருஷம் மேலே ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் தனிமையில் தான் இருக்காங்களாம்மா. இப்படியே லைஃப்பை கடந்து போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செகண்ட் மேரேஜுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. ஆக மொத்தம் இதில் இருந்து இவங்க தனிமையில் தான் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. இவங்க ஃபைனான்ஷியலாக நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை கவனிச்சிக்க தான் ஆள் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களை நல்லா கவனிச்சிக்க தான் துணை தேடுறாங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க வச்சுருக்கிறது எல்லாம் இவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு தானே சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்க ஒரு தங்கமான குணம் உள்ளவங்கம்மா. இவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க எப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.